ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மைண்ட் வித் சதீஷ். டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்கிறேன். இன்னைக்கு மணி சைக்காலஜி, அதில் வெல்த் மைண்ட் செட் வேர்சஸ் ரிச் மைண்ட் செட். நாம் இதில் எப்படி வெல்த் மைண்ட் செட் முக்கியமாக இல்லை ரிச் மைண்ட் செட் எப்படி இருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பெரிய சேலரி இருந்தால் லைஃப் செட்டில் ஆயிருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். 1,00,000 சம்பாதிக்கவங்க ஏன் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஆனால் 30,000 சம்பாதிக்கவங்க எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க? இதுக்கு ஆன்சர் சிம்பிள். அது இன்கம் டிஃப்ரென்ஸில் இல்லை, அவங்களோட மைண்ட் செட் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. இதில் பார்ட் 1 கேட்டிங்கன்னா ரிச் விசஸ் வெல்த் ரியாலிட்டி. அதாவது நம்ம சொசைட்டியில் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ரிச்சாக இருந்தால் அவங்க சக்ஸஸாக இருப்பாங்கன்னு. ஆனால் உண்மை என்பது ரிச் இருக்கவங்க டெம்ப்ரவரி தான், வெல்த்து தான் பர்மனெண்ட். ஆனால் ரிச் பீப்புள் நிறையா ஏர்ன் பண்ணுவாங்க, அதே விதத்தில் ஸ்பெண்டும் பண்ணிடுவாங்க. அவங்க இஎம்ஐ லோன்ஸ்னு அதிலே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வெளியே லக்ஸரி லைஃப்பாக இருக்கும், உள்ளே பார்த்தா ஸ்ட்ரெஸ் லைஃப்பாக தான் இருக்கும். வெல்த்தி பீப்புள் சைலண்ட்டாக மணியை பில்ட் பண்ணுவாங்க, அசட்ஸை வாங்குவாங்க, லாங் டேர்ம் அதை செக்யூர் பண்ணி லைஃப்பை ரொம்ப ஹெல்த்தாக வச்சுக்குவாங்க. வெளியே சிம்பிளாக கொண்டு போயிட்டுருப்பாங்க, உள்ளே ஸ்ட்ராங்காக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருப்பாங்க. இதில் பார்ட் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜிக்கல் பிஹைண்ட் ரிச் மைண்ட் செட். அதாவது ரிச் மைண்ட் செட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு எமோஷ்னல் பேஸ்டு, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது, அதாவது சோசியல் ஸ்டேட்டஸை, இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸை. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, புதுசாக ஃபோன் வாங்கினா 2 நாளில் தான் சந்தோஷமாக இருப்போம், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவோம். இதுக்கு பேர் தான் டோபமைன் ஸ்பெண்டிங். பிரெயினுக்கு ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் தான் முக்கியம். இதில் பார்ட் 3 கேட்டிங்கன்னா லக்கு. இது ஏர்ன் மோர் ஸ்பெண்ட் மோர் ரிப்பீட்டு. இதிலேருந்து வெளியே வராமல் லைஃப் முழிக்க ரன் பண்ணணும். இதில் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளமேஷன் என்ன கேட்டிங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், அதில் எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதில் ரிசல்ட் என்னென்னா நான் என்ன புவர் தான் உங்களுக்கு ஃபீலிங்கை கொடுக்கும். இதில் பார்ட் 4 என்ன கேட்டிங்கன்னா வெல்த் மைண்ட் செட் சைக்காலஜி. அதாவது வெல்த் மைண்ட் செட் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு தெரியுமா? அது லாஜிக்கலாக ஒன்றை பேஸ் பண்ணி தான் இருக்கும். லாங் டேர்ம் திங்கிங், இல்லைன்னா டிலைடு கிளாரிஃபிகேஷன், இல்லைன்னா டிசிப்ளின். வெல்த் திங்கிங் இப்போது சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க, ஃப்யூச்சரை என்ஜாய் பண்ணுவாங்க. மணி என்னோட வேலையை செய்யணும். இதில் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர்ன் சேவ் இன்வெஸ்ட் க்ரோ. இது ஸ்லோ ப்ராசஸ் தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இதில் பார்ட் 5 என்னன்னு கேட்டிங்கன்னா ரியல் லைஃப் ஷிஃப்ட். நீங்கள் எப்படி சேஞ்ச் ஆகணும், அதாவது ஸ்பெண்ட் கான்சிக்யூஷன்லி, தேவையா இல்லை இம்ப்ரெஸ்க்கான்னு நீங்கள் பார்க்கணும். இன்வெஸ்ட் ஏர்லி, சின்ன அக்கௌண்ட் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டாப் கம்பேரிசன், மற்றவங்களோட லைஃப்பை கம்பேரே பண்ணாதீங்க. உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். இன்கம்மை இன்க்ரீஸ் செய்ய அதுதான் ஒரு பெரிய வழி. நீங்கள் லாங் டேர்மாக திங்க் பண்ணுங்கள், 5 years பிளான் வைக்காதீங்க. பார்ட் 6 என்னென்னா பவர்ஃபுல் திங். இது ரிச் பீப்புள் லுக் ரிச், வெல்த்தி பீப்புள் பே ரிச். இதனால தான் ஷோவை ஆஃப் பண்ணுறவங்க ரிச்சாக இருக்காங்க, சைலண்ட்டாக க்ரோ ஆகிறவங்க வெல்த்தியாக இருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுங்க. நம்ம ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் வேணுமா, இல்லை லாங் டேர்ம் ஃப்ரீடம் வேணுமா? நீங்கள் ரிச் ஆகணுன்னா இந்த வெல்த்தை பெயின் பண்ணணுமா? நீங்கள் ரிமூவ் பண்ணுற முக்கியமான பாயிண்ட் என்னென்னா மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த மணியை ஹோல்ட் பண்ணி நீங்கள் க்ரோ பண்ணுறது தான் ஒரு ரியல் இன்டெலிஜென்ஸ். அதை தயவு செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் அது வெல்த் மைண்ட்செட்டோட க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், அப்படியே என்ன சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.